வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நானும் உங்கள் சமீர். வெல்கம் டு சமீர் வியூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த மட்டனை இப்போ எடுத்து 1 கிலோவை எடுத்து அப்படி தண்ணியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த கூலிங் எல்லாமே குறைஞ்சி வெளியில் நார்மலாக ஆகட்டும். அடுத்து இந்த மட்டனை சமைக்கிறதுக்குள்ளே தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வெட்டிடலாம் வாங்க. சட்டியில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போடணும். எங்கள்கிட்ட இருந்ததை நாங்கள் அப்படியே போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். அதுக்கடுத்து வெட்டி வச்ச தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா மல்லித்தலை அப்புறம் வந்து புதினா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா போட்டு வதக்கி விடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அப்புறமா வந்து தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கங்க நமக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு ஒரு கப்பில் தேங்காய் பால் அரைச்சி அதை நல்லா புழிஞ்சி அதை அதோட தண்ணியை சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் தண்ணியை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை கொஞ்சோண்டு எடுத்து போட்டு நல்லா ஒரு பரட்டி ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மட்டனுக்குன்னு தனியாக அரைச்சி வச்சுருந்த மசாலா நாங்கள் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து குக்கரில் போட்டு நல்லா 10 விசில் வரை விசில் வச்சுட்டு எடுத்து குழம்பு பார்த்தோம்னா அருமையாக நல்லா சூப்பராக நல்லா வெந்திருந்துச்சு குழம்பு. நாங்கள் குழம்பு சமைச்சதை எடுத்து தொட்டில் சோத்தை போட்டு அப்புறம் கொஞ்சோன்னு ஆனம் அப்புறம் கறி எல்லாத்தையும் போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். ஆனம் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் நாங்களே தான் வச்சோம். சுமாராக தான் இருக்குன்னு நினச்சா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சமைச்சேன்னா சமைச்சதை வந்து சாப்பிட்ற கிட்டே நான் எடுத்து போட மறந்துட்டேன்னா. ஆக்சுவலாக வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் எதுவும் சமைச்சு போட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிற மாதிரி நான் சொல்கிறேன்னா. இந்த சமைச்சு சாப்பிட்டதில் ஓகே நல்லா இருந்துச்சு சாப்பாடு, ஓகே தான். இதுமாரி இந்த மிஸ்டேக் எதுவும் நீ பார்த்தது தெரிஞ்சிச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அட்டில் தன் பாய், சி யூ. ஐ எம் யுவர் சமீர் தீன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.